ஓம் சாந்தி. கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு, ஜூலை 21, 2025. பகவான் கூறுகிறார், அப்படி ஒரு நாள் வரும், உங்களை பார்ப்பவர்களுக்கு உங்களது தெய்வீக சொரூபமே தென்படும், சாதாரண சொரூபம் தென்படாது. எனவே வாருங்கள், நாம் அனைவரும் நமது சொரூபத்தை தெய்வீகமானதாக, சாட்சாத்கார மூர்த்தியாக ஆக்குவோம். அதன் மூலம் அவர்கள் நம்மை பார்த்ததுமே தன்னைத்தான் பார்க்க வேண்டும். நம்மை பார்த்ததுமே அவர்களுக்கு தனது சத்திய சொரூபத்தின் நினைவு வந்துவிட வேண்டும். நம்மை பார்த்ததுமே அவர்களுக்கும் பிரபுவை சந்தித்ததற்கான உணர்வு ஏற்பட வேண்டும். நம்மை பார்த்ததுமே அவர்களுக்கு தனது உயர்ந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்கிக் கொள்வதற்கான தூண்டுதல் ஏற்பட வேண்டும். இது மிகப்பெரிய சேவையாக இருக்கும். இதைத்தான் பாபா கூறுகின்றார், முகம் மற்றும் நடத்தையினால் சேவை செய்யுங்கள். யாரது மனநிலை மிக நன்றாக இருக்குமோ, யாரது தூய்மைத்தன்மை மிக உயர்ந்ததாக இருக்குமோ, யார் நல்ல யோகியாக இருக்கிறார்களோ, யார் தனது வாழ்வில் நல்ல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார்களோ, அப்படிப்பட்டவர்கள் மூலம் மிகுந்த சேவை நடைபெறுகிறது. பலரும் அவர்களை பின்தொடர்ந்து ஞான மார்க்கத்தில் வந்துவிடுகிறார்கள். அநேகரை பகவானோடு சந்திக்க வைப்பதற்கான ஆதாரமாக அவர்கள் ஆகிவிடுகிறார்கள். நாம் தன்னைத்தான் தெய்வீக மூர்த்தியாக ஆக்கிக்கொள்ள வேண்டும், சாட்சாத்கார மூர்த்தியாக ஆக்கிவிட வேண்டும். அதற்காக நினைவில் வைப்போம், யார் சாட்சி பார்வையாளராக இருப்பாரோ அவரே சாட்சாத்கார மூர்த்தியாக ஆவார். யார் சாக்ஷாத் பாபாவுக்கு சமமாக ஆகிவிடுவாரோ அவரே சாட்சாத்கார மூர்த்தியாக ஆகிவிடுவார். அவர்கள் மூலமாக பாபாவின் காட்சி பிறருக்கு தென்படும். பாபா தன்னை பற்றி 2 முக்கிய விஷயங்களை கூறியிருக்கிறார். பாபாவிற்குள் பொதுவாகவே, அது சிவதந்தையாக இருக்கட்டும், பிரம்மா பாபாவாக இருக்கட்டும், இருவருக்குள்ளும் எண்ணிலடங்கா குணங்களும் சக்திகளும் நிறைந்திருக்கின்றன. ஆனால் முக்கியமாக பாபா கூறியிருக்கின்றார், நீங்கள் என்னைப் போல ஆக விரும்புகிறீர்கள் என்றால், எவ்வாறு நான் இந்த உலக நாடக விளையாட்டை சாட்சி பார்வையாளராக பார்க்கிறேனோ அவ்வாறே நீங்களும் பாருங்கள். மேலும் அனைவருக்கும் சக்தி வாய்ந்த அதிர்வலைகளை பரவச் செய்யுங்கள். எனவே உலக ஆத்மாக்களுக்கு சக்தி வாய்ந்த அதிர்வலைகளை பரவச் செய்வது மற்றும் சாட்சி பார்வையாளராக இருந்து பார்ப்பது 2ம் அவசியம். நமது கதாபாத்திரத்தை கூட சாட்சியாக இருந்து பார்ப்போம். மேலும் இவ்வுலகின் அனைத்து ஆத்மாக்களுடைய கதாபாத்திரங்களையும் சாட்சி பார்வையாளராக இருந்து பார்க்க வேண்டும். இவை தன்னைத்தான் தெய்வீக மூர்த்தியாக ஆக்கிக் கொள்வதற்கு அவசியமான விஷயங்களாகும். கூடவே நாம் யாரை பார்த்தாலும் ஆத்ம உணர்வில் பார்ப்போம். அவர்களை சுப பாவனைகளோடு பார்ப்போம், நன்மை செய்யும் பாவனையோடு பார்ப்போம். இவர்களும் தேவகுலத்தின் மகான் ஆத்மாக்கள் என்ற பார்வையில் பார்ப்போம். இதன் மூலம் நமது கண்களில், நமது பார்வையில் மிகுந்த ஆன்மீக தன்மை வந்துவிடும். மேலும் நம்மை யார் பார்த்தாலும் இவர்கள் பார்ப்பது சாதாரண மனிதர்கள் பார்ப்பதைப் போல இல்லை என்று தோன்றும். கூடவே நமது வாழ்க்கையில் மிகுந்த யோகத்தின் சக்தியும் அவசியமாகிறது. நமது நெற்றியானது யோக சக்தியினால் ஜொலிக்க வேண்டும். அப்போது பிறருக்கு விசேஷமான கவர்ச்சி ஏற்படும். வாருங்கள், நாம் தன்னைத்தான் அப்படிப்பட்ட உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வோம். அதன் மூலம் நம்மை யார் பார்த்தாலும் கலியுக மனிதர்களாக நாம் தோன்றக்கூடாது, சத்யுகத்தின் தேவதைகளாக தென்பட வேண்டும். நம்மில் அவர்களுக்கு தெய்வீக தன்மை தென்பட வேண்டும். அதற்காக நடைமுறையில் நமது வார்த்தைகளில் மிகுந்த பண்பு இருக்க வேண்டும், ராயல் தன்மை இருக்க வேண்டும். நாம் நடந்து கொள்ளும் விதம் இனிமையாக இருக்க வேண்டும், பிறரை கவர்ந்து இழுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். நமது கண்கள் ஆன்மீகமானதாக இருக்க வேண்டும், சுப பாவனைகளால் நிறைந்திருக்க வேண்டும். நமது சித்தத்தில் நிம்மதி இருக்க வேண்டும். இவ்வுலகின் அனைத்து கவலைகளையும் பிரபுவிற்கு நாம் அர்ப்பணம் செய்துவிட்டிருக்க வேண்டும். இப்படிப்பட்ட நிலைகள் மீது கவனம் வைத்தபடி இன்று முழு நாளும் பயிற்சி செய்வோம். அனைவரையும் ஆத்மாக்களாக பார்ப்போம். மேலும் நான் உலக நன்மையாளராவேன், இஷ்ட தெய்வமாவேன் என்ற சுயமரியாதையில் நிலைத்து விடுவோம். மேலும் என் தலை மீது சர்வசக்திவானின் குடைநிழல் இருக்கிறது என்று அனுபவம் செய்வோம்.
ஓம் சாந்தி.